இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே பல இன்னர்கள் இடையூறுகள், அதாவது போக்குவரத்து காரணமாக அதிகாரிகளாகிய முன்னாள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற நெய்யர்களால் மீண்டும் வழங்கப்பட்டு அம்பிகைக்குரிய சகல வழங்குவதும் அம்பிகையுடைய ஆலயம் அமையப்பட்டு இன்று அதாவது 2011ஆம் ஆண்டு என்ற ஒரு சபையை உறுதி செய்து அதனூடாக அம்பிகைக்கு ஒரு அழகிய சித்திரத்தோரை பரிமாற்றத்திற்கு நீங்கள் முன்வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரும் கருதப்படக்கூடிய விஷயம் 10 மகோற்சவங்களும் மெய்யடியாருடைய சிறப்புகளை காண்கின்ற ஒரு மகோற்சவங்களாக அமையுங்கள். அங்கே நாங்கள் 10 தினங்களும் இந்த ஆலயத்திலே காலை முதல் மாலை வரையான நிகழ்வுகளை நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்றோம். ஆனால் அங்கே காலை நடைபெறுகின்ற அபிஷேகத்திற்கு சில அடியர்கள் வரை வருவதில்லை. காரணம் மூன்று நேரத்திற்கு நாங்கள் போகலாம் என்று. ஆனால் அபிஷேகத்தை நீங்கள் பார்க்கின்ற போதுதான் அங்கே அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்றது. தினமும் இந்த ஆலயத்திற்கு வர முடியாத அடியவர்கள் 10 தினங்கள் நடைபெறுகின்ற இந்த மகோத்சவத்தில் அவர் கலந்து கொண்டு அம்பிகையினுடைய திருஅருளுக்கும் பெருங்கருணைக்கும் பாத்திரமாக வேண்டும். இந்த தினம் இந்த மகோத்சவத்தை காணுகின்ற போது பலர் புலம்பெயர் நாடுகளில் இங்கே வர வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், இந்த அம்பிகையினுடைய திருவள்ளுவை நாங்கள் காண வேண்டும். எங்களுடைய வீட்டிலே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எங்களுடைய புத்தகங்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி வருகை தருகின்றனவே. அதே போல எங்களுடைய கிராமத்திலே நடைபெறுகின்ற இந்த மகோத்சவத்திலும் நாங்கள் சிறந்த வழிபாடு செய்கின்றார்கள். ஆலய அர்ச்சகரின் வேண்டுகோள் என்று அம்பிகைக்கு அர்ச்சனை செய்ய விரும்புவர்கள், அதாவது மூலஸ்தான மூர்த்திக்கு அர்ச்சனை செய்ய விரும்புவர்கள் தயவு செய்து அர்ச்சனை செய்ய விரும்பினால் இங்கே அதற்கு தயாராக இங்கே ஆலய அர்ச்சகர் இருக்கின்றார். அவர்களோடு தொடர்பு கொண்டு தாங்கள் அர்ச்சனைகளை செய்து கொள்ளலாம் என்று இங்கே அறிவித்திருக்கின்றோம். கசிந்து கண்ணீர்